கடைசி நேரத்தில் ஸ்டாலினுக்கு கிடைத்த ரிப்போர்ட். கதி கலங்கி நிற்கும் அறிவாலயம். கடும் நெருக்கடியில் திமுக வேட்பாளர்கள். தமிழக அரசியல் களம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. திமுகவினர் தங்களை வெளியில் நம்பிக்கையாக காட்டிக்கொண்டாலும் உள்ளே பதற்றமும் குழப்பமும் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. முதல்வர் முதல் கடைநிலை தொண்டர் வரை 200 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைப்போம் என வீரவசனமெல்லாம் பேசி வந்தார்கள். ஆனால் சமீபத்தில் வெளிவந்த கருத்து கணிப்புகள் அந்த எண்ணிக்கையை 150க்கும் குறைவாக காட்டியுள்ளது. இது அரசியல் சூழலில் ஒரு மாற்றத்தை உணர்த்தியுள்ளது. இதே நேரத்தில் உளவுத்துறை நடத்திய சர்வேக்களின் முடிவுகளும் தலைமைக்கு சென்றுள்ளன. இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிவடைந்து தற்போது அமைதி காலம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிகழ்ந்த அந்த வேளையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் சென்ற ஒரு ரிப்போர்ட் தற்போதைய நிலவரப்படி சுமார் 125 தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. கூட்டணி கட்சிகள் சுமார் 25 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கலாம் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் வந்தவுடன் அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நெருங்கியவர்களும் கலந்து கொண்டு நிலவரம் குறித்து தீவிரமாக பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. நாம் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம், ஆனால் அது மக்களிடம் முழுமையாக சென்றடையவில்லை எனில் அதற்கு காரணம் என்ன என ஸ்டாலின் கடுமையாக கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட மற்றும் மண்டல மட்ட பொறுப்பாளர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு ஒவ்வொரு தொகுதியின் நிலவரமும் ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக சில தொகுதிகளில் கட்சியினர் முழுமையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் எனவும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது. இதனால் கடைசி கட்ட பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவு திமுக தலைமை தரப்பிலிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. இப்போது திமுகவின் நிலைமை என்னவென்றால், வெளியில் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் ஒலித்தாலும் உள்ளே பதற்றமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது. வெற்றி கிடைத்தாலும் சவால்கள் குறைய போவதில்லை, தோல்வி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்னும் நிலைதான் திமுகவின் தற்போதைய நிலை. இந்த நேரத்தில் இறுதி முடிவை தீர்மானிக்க இருப்பது மக்கள் மட்டும்தான். யாருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும், யார் உண்மையில் நிலையான மற்றும் தெளிவான ஆட்சியை வழங்க முடியும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி மக்களிடம்தான் இருக்கிறது. உணர்ச்சிகளை தாண்டி உண்மைகளை வைத்து சிந்தித்து எடுக்கப்படும் அந்த ஒரு முடிவுதான் நாளைய அரசியலை வடிவமைக்கும். ஏனெனில் இறுதியில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.